நமது மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே திருமணத்திலே கணவன் மனைவியாக இணைக்கப்பட போகிற தம்பதியாருக்கும் அதே வேளையிலே விசுவாசலாகிய நமக்கும் யாவருக்கும் சேர்த்து கர்த்தருடைய வார்த்தையை தருவதற்காக நமது மத்தியிலே அருமேஸ்வரர் ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் நாகூரை சேர்ந்தவர். கால்ஸ் பைபிள் கோர்ஸ் என்ற ஒரு பைபிள் கோர்ஸை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய ஊழியத்தின் மூலமாக அநேக நன்மைகளை நாம் யாவருமே பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை அவர் நமக்கு இப்பொழுது கொண்டு வருவார். அருமையான நாளிலே குறிப்பாக சகோதரர் ராஜா மற்றும் லக்ஸி அவர்களுடைய திருமண நாளில் கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக வாய்ப்பு கொடுத்த இரு வீட்டாருக்கும் மணமகன் மற்றும் மணமகளுக்கும் என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7 நாம் படிப்போம். 7 13 வரை. இது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தான் பூமியிலே பணி செய்த போது தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம். அதாவது என்ன நோக்கத்தில் அவர் கற்றுக் கொடுத்தார் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பூமியிலே ஊழியத்தை ஆரம்பித்த போது ஒரு வார்த்தை சொன்னார். அதான் அவருடைய பிரதான செய்தியுமாக இருந்தது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆகவே மனம் திரும்புவதன் மூலம் பரலோக ராஜ்யம் பூமியிலே வரும். பரலோகத்தை போன்றதான ஒரு ராஜ்யம் பூமியில வரும். பரலோகத்தை போன்ற ஒரு ராஜ்யம் வருவதற்காக அவர் இந்த பூமியில வந்து ஊழியத்தை ஆரம்பித்தார். அந்த ராஜ்யம் வரும் வரை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பல வேளைகளில் இந்த ஜெபத்தை நாம் மாடல் பிரேயர் என்று சொல்லுவோம். தவறொன்றும் இல்லை. ஆனால் பைபிளில் அது மாடல் பிரேயர் என்று சொல்லவில்லை. அது நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது என்று சொல்லப்பட்ட ஜெபம். ஆகவே இதன் அடிப்படையிலே இதை முன்மாதிரியாய் கொண்டு நீங்கள் ஜெபிக்கலாம், தவறொன்றும் இல்லை. ஆனால் இந்த ஜெபத்திலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய 4 முக்கியமான காரியங்கள் இருக்கின்றது. ஒன்று, சிலவற்றை நாம் அறிய வேண்டும். 2வது, சிலவற்றை நாம் விரும்ப வேண்டும். 3வது, சிலவற்றை நாம் கேட்க வேண்டும். சிலவற்றை நாம் கொடுக்க வேண்டும். ஆகவே ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு மனிதன் இந்த பூமியில இருக்கும்போது அடிப்படையிலே அறிய வேண்டிய ஒன்று என்னவென்றால், நாம் படித்த அந்த வசனத்திலே 9ஆம் வசனம், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படியானால் முதலாவது அறிய வேண்டியது, பரமண்டலங்களிலே தேவன் இருக்கிறார். இன்றைக்கு அதிகமாக இளம் வாலிபர்கள் கல்லூரியிலே படிக்கிற மத்தியிலே ஒரு பேச்சு என்னவென்றால், கடவுள் இல்லை, கடவுள் இல்லை இல்லை இல்லை, கடவுளை நம்புகிறவன் முட்டாள். இதெல்லாம் எல்லோரும் நாம் கேட்டிருப்போம். ஆனால் நாம் தீர்மானிக்க வேண்டிய ஒன்று, கடவுள் அல்லது தேவன் உண்டு. தேவன் உண்டு என்று எப்படி தெரியும்? சில வேளை நம்மகிட்ட கேட்பாங்க, தேவனை நீ கண்டாயா என்று. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. தமிழில் சொல்வார்கள், கண்டதில்லை கண்டவர் விண்டதில்லை, இல்லையா? அந்த மகிமை சொரூபியை கண்டுவிட்டு நாம் மீண்டு விட முடியுமா? ஆகவே தான் இந்த பூமியில் இருக்கும் வரை நாம் அவரை நேரடியாக காண முடியாது. ஆனால் காண முடியாமல் இருந்தாலும் அவரை நம்ப வேண்டும். இன்றைக்கு மட்டும்தான் அல்ல, பன்னெடுங்காலமாக கிரேக்க தத்துவங்களை படிக்கும் போது அங்கேயும் கடவுள் இல்லை என்கிற கோட்பாடு இருந்தது. நம்முடைய தமிழ்நாட்டிலே பெரியார் அதை அதிகமாக சொன்னார். அதை குறித்து நான் இப்ப போக வரவில்லை, அதற்கு வேறு காரணங்களும் உண்டு. ஆனால் பெரியார் தான் சொன்னாரா என்றால் இல்லை. அதற்கு முன்பாகவே பல இலக்கியங்களிலே கிரேக்க சாம்ராஜ்யத்துடைய தத்துவ ஞானிகளும் பேசியிருக்கின்றார்கள். ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இறைவன் ஒருவர் உண்டு, கடவுள் ஒருவர் உண்டு, தேவன் உண்டு. ஆகவே மணமக்களாகிய நீங்கள் முதலாவது நம்ப வேண்டியது, இறைவன் எங்களை இணைத்திருக்கின்றார்.
இல்லையா? நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்க வேண்டும் என்றால் இறை சமூகத்தில் இருந்து, இறைவனிடம் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே திருமண நாளை நீங்கள் தாலி கட்டுவதனாலோ, பைபிளை மாற்றுவதனாலோ, மோதிரம் மாற்றுவதனாலோ ஆரம்பிப்பதை விட அது தேவை. அது உங்களுக்கு எப்படி தேவையோ அதை செய்யுங்கள். ஆனால் அதை விட இறை நம்பிக்கை தேவை. ஏனென்றால் இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே இறை நம்பிக்கை கிடையாது, இறைவன் மீது நம்பிக்கை கிடையாது. ஆகவே அவர் சொல்கிறார், நீங்கள் முதலாவது இறை நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். பரலோகத்தை போன்ற ஒரு ஆட்சி பூமியில வர வேண்டும் என்றால் உலகத்தின் மக்கள் நீங்கள் இறை நம்பிக்கையுடையவர்களாக மாற வேண்டும். இறைவனை நம்ப வேண்டும், தேவன் ஒன்று நம்ப வேண்டும். மோசே என்கிற ஒரு மனிதர் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு முட்செடி அங்கே எரிகிறது. ஆனால் செடி எரியும் போது பொதுவாக செடி எரிஞ்ச என்னாகும்? அது சாம்பலாக மாறிவிடும். இவன் பார்க்கிறான், எரிந்து கொண்டே இருக்கிறது, சாம்பலாகவில்லையே. பக்கத்துல போறான், அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது. அவன் கேட்கிறான், நீர் யார்? அந்த முட்செடியிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறேன். அநேக நம்புகிறார்கள் கடவுள் இல்லை என்று சொல்கிறார்களா? இந்த மோசைக்கு கூட அந்த எண்ணம் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லாரு, நான் இருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கின்றார், முச்செடியில் இருக்கின்றார். அவர் இல்லாத இடமே கிடையாது. ஒரு முறை ஔவையாரிடம் கேட்டார்களாம், இறைவன் எங்கே இருக்கின்றார்? அவர் இல்லாத இடமே இல்லை, அவர் இல்லாத இடமே இல்லை, அவர் இங்கும் இருக்கின்றார். ஆகவே இறை நம்பிக்கையோடு நாம் ஆரம்பிக்க வேண்டும். இரண்டாவதாக, அவர் பரலோகத்திலே தனது மகிமையோடு இருக்கின்றவர். இந்த உலக ஓட்டத்தை முடித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோகத்திலே செல்வார்கள் என்பது கிறிஸ்தவ நம்பிக்கை. ஆகவே அவருடைய முழுமையை நாம் அங்கே செல்லும் போது காண முடியும். அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு சீடன் கேட்டான், ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காட்டும். இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நீங்கள் தேவனை காண விரும்புகிறீர்கள், அவருடைய மகிமையிலே காண விரும்புகிறீர்கள். ஆனால் நீங்கள் அவருடைய முழு மகிமையிலே காண்பதற்கு முன்பாக பூமியிலே வந்த என்னை காண்கிறீர்கள் அல்லவா? என்னை காணும் போது நீங்கள் தேவனை காணவில்லையா? தேவன் செய்த அனைத்து காரியங்களையும் நான் செய்கின்றேனே. ஆகவே நீங்கள் தேவனை இயேசு கிறிஸ்துவில் காண வேண்டும், தேவனை காண வேண்டும், தேவனை நம்ப வேண்டும், அந்த தேவனை இயேசு கிறிஸ்துவிலே காண வேண்டும். இன்னைக்கு எல்லா மதங்களிலும் மனிதர்கள் தோன்றி தங்களை தேவன் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்களை பின்பற்றி சென்றீர்களாயில் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். எல்லா மதங்களிலும் இருக்கின்றன. கடவுள் பெயரில் வருவார்கள், கடவுள் போல வேஷமடைவார்கள், மக்களை ஏமாற்றுவார்கள், மாய்மாலமான வாழ்க்கை வாழ்வார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனமான மாய்மாலமான வாழ்க்கை வாழவில்லை. அவர் சொன்னார், தலை சாய்க்கு இடமில்லை. இன்னைக்கு உலகத்தில் தங்களை இறை மனிதர்களாக காண்பிக்கிற யாவரும் லக்ஸுரியில வாழ்கிறாங்க. இயேசு மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். அவரிலே நீங்கள் இறைவனை காண வேண்டும், நீங்கள் இறைவனை நம்ப வேண்டும், இயேசுவிலே இறைவனை காண வேண்டும். அவர் பரிசுத்தமானவராக நீங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும் போது, ஆண்டவர் பரிசுத்தர் என்று அறியும் போது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த அநேக குடும்பங்கள் நாசமாக காரணம் இறை நம்பிக்கை கிடையாது. இறைவன் எங்கே இருக்கிறார் என்று தெரியாது, அவருடைய தன்மைகள் தெரியாது, அவர் பரிசுத்தர் என்று தெரியாது. இறைவன் பரிசுத்தர் என்று நம்பாத ஒரு சமூகம் பரிசுத்தமற்று போகும், குற்றம் நிறைந்ததாக இருக்கும், தவறு இழைக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கும். ஆகவே குடும்பங்களிலே குற்றம் குறைய வேண்டும் என்றால் குடும்பங்கள் முதலை தேவன் பரிசுத்தர் என்று நம்ப வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆகவே நம்முடைய குடும்பங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது பரிசுத்தமாகிய தேவனை நம்ப வேண்டும். ஆகவே
அடிப்படையில் நாம் அனைவரும் அறிய வேண்டியது, தேவன் இருக்கிறார், அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அதை அறிய வேண்டும். குறிப்பாக கணவனும் மனைவியும் புது மணமக்கள் அவரை அறிந்திருக்க வேண்டும். அறியவில்லை என்றால் இன்று அறிந்து விட கொள்ள வேண்டும். நாளை நம்முடையதல்ல. ஆக இந்த நாளிலே உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். நம்முடைய குடும்ப வாழ்க்கை சமாதானமாக போக வேண்டும் என்றால் இன்றைக்கே நாம் இயேசு அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இத்தனை காலங்களும் நாம் இயேசு அறியாமல் ஒரு சமாதானமற்ற வாழ்க்கை வாழ்வோம் என்றால் இன்றைக்கு நாம் இயேசு அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, பரலோக ராஜ்யம் பூமியில் வர விரும்ப வேண்டும். தொடர்ந்து படிக்கும்போது 10ஆம் வசனம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பொதுவாக ஒவ்வொரு குடும்பங்களும் பரலோகத்தின் முன்மாதிரி என்று சொல்வார்கள். சில வேளைகளிலே சில படங்களிலே நாம் எல்லாரும் அதை நம்புவது கிடையாது. இயேசு கிறிஸ்து, யோசேப்பு, அவருடைய தாயாகிய மரியாள் 3 பேருடைய படத்தை வைத்துக் கொண்டு திருக்குடும்பம் என்று சொல்லுவார்கள். திருக்குடும்பம் எதை சொல்லுகிறது என்றால், பரலோகத்திலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக இருக்கின்ற அந்த பரலோக தேவனுடைய சாயல் என்று சொல்வார்கள். அது அவர்கள் எப்படி விளக்கி கொண்டு போகட்டும். ஆனால் சகோதரன் ராஜாவும் சகோதரி லட்சியம் நடத்த போற குடும்பம் ஒரு திருக்குடும்பமாக இருக்க வேண்டும். பரலோகத்தை அவர்கள் பூமியிலே கொண்டு வர வேண்டும். ஒரு முறை ஒரு யூத ரபியிடம் ஒருவர் கேட்டார், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஜூவிஷம் இன் த வேர்ல்ட்? உலகத்திலே யூத மதத்தின் பிரதான நோக்கம் என்ன? அவர் சொன்னார், டு பிரிங் ஹெவன் அப்பான் த எர்த். பரலோகத்தை பூமியிலே கொண்டு வர வேண்டும். அதுதான் யூதர்களுடைய நோக்கம். ஆண்டவராய் இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அப்ப பரலோகத்திலே என்ன சித்தம் செய்யப்படுகிறது? எல்லாவற்றையும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது, போவதற்கு நேரமில்லை. சுருக்கமாக சொல்வதாயிருந்தால், பரலோகத்திலே நீதி இருக்கும், நியாயம் இருக்கும், அமைதி இருக்கும், அன்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இது அனைத்தும் பூமியில குறைவாயிருக்கும். பூமியில அன்பை பார்க்கிறீர்களா? சமாதானத்தை பார்க்கிறீர்களா? மகிழ்ச்சியை பார்க்கிறீர்களா? எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கும். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் இப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் இயேசு அறிய வேண்டும். இயேசுவின் ராஜ்யம் இந்த பூமியில வர வேண்டும். இயேசுவின் ராஜ்யம் இந்த பூமியில் வருமானால் பரலோகத்தில் இருப்பது போல இங்கே அமைதி இருக்கும், பரலோகத்தில் இருப்பது போல இங்கே மகிழ்ச்சி இருக்கும், பரலோகத்தில் இருப்பது போல சந்தோஷம் இருக்கும், பரலோகத்தில் இருப்பது போல நீதி நியாயம் இருக்கும். அநேக வேளையில் நாம் சொல்கிறோம், நாடெங்கும் குற்றம் பெருகிவிட்டது. யார் குற்றத்தை செய்கிறார்கள்? யார் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள்? யார் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கின்றார்கள்? யார் குற்ற செயலில் ஈடுபடுகிறார்கள்? இறை நம்பிக்கை இல்லாதவர்கள், பல வேளைகளில் இறை நம்பிக்கையாக போலி நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள். ஆகவே ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் ஜெபிக்கும் போது பரலோகத்தை போன்ற சாயல் இங்கே வர வேண்டும், பரலோகத்தின் சித்தம் இங்கே செய்ய வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவருடைய ராஜ்யம் வர வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற மகிழ்ச்சி வர வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற அமைதி வர வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சந்தோஷம் வர வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற நீதி நியாயம் செய்யப்பட வேண்டும். கணவனும் மனைவியும் அப்படியாக உங்களுடைய ஜெபத்தை செய்ய வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பரலோகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி என்னுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும், உம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நீதி நியாயம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். என்னை காண்கிறவர்கள், என் குடும்பத்தை காண்கிறவர்கள் உம்மை காண வேண்டும், உம்முடைய ராஜ்யத்தை காண வேண்டும், உம்முடைய ராஜ்யத்தின் மகிழ்ச்சியை காண வேண்டும், அதை சுவைக்க வேண்டும். ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. ஆண்டவருடைய ராஜ்யம் எவ்வளவு இனிமையானதா, இந்த குடும்பத்தை பார்த்து நான் கற்றுக்கொண்டேனே என்கிற எண்ணம் வர வேண்டும். நம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நாம் மகிழ்ச்சி இருப்போமானால் நம்முடைய தேசமே அவரை அறிந்து கொள்ளும்,
அமைதியை சுதந்திரித்துக் கொள்ளும். இந்த நாட்டில் இன்று என்ன இல்லை? அமைதி இல்லை. அமைதியை தேடி ஓடுகிறார்கள், மகிழ்ச்சியை தேடி ஓடுகிறார்கள். எங்கே நிம்மதி? பரலோக ராஜ்யம், பரலோகத்தின் சித்தம் பூமியிலே செய்யப்படும் போது மட்டுமே அமைதி உண்டாகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதற்காக தான், நான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. நீங்கள் மனம் திரும்புகிறாயில் அந்த மகிழ்ச்சியின் ராஜ்யத்தை நான் தருவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்விலே அமைதி, சமாதான, சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு நீங்கள் திணறிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் தேடும் நிம்மதியை இயேசு தருவார். நீங்கள் இயேசுவிடம் வர வேண்டும். அவருடைய ராஜ்யத்தின் சாயலை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய சாயலை, அவருடைய ராஜ்யத்தின் சாயலை வாழ்ந்து பழக வேண்டும். ஆகவே பரலோகத்தை போன்ற ஒரு குடும்ப வாழ்க்கையை நாம் அமைக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் கேட்க வேண்டும். தொடர்ந்து அந்த வசனத்தில் படிக்கும்போது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அதாவது ஆண்டவர் அநேக வேளையிலே சொல்லியிருக்கின்றார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், காக்கை குருவிகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, பரமபிதா அவர்களை போஷிக்கின்றார். இந்த காட்டு புஷ்பங்களை பாருங்கள், சாலமன் முதலாய் அவ்வளவு அழகாக உடுத்ததில்லை இல்லையா? நம்ம திருமண வீட்டுக்கு போறதுன்னா இருக்கிறதுலே நல்ல ஆடை அணிந்து கொண்டு வருவோம். ஆனால் காடுகளிலே சென்று பார்ப்போமானால் அங்கிருக்கிற செடி கொடிகள் பூத்து குலுங்கும் போது நம் அனைவரை விட அழகாக இருக்கும். சாலமனுடைய அரண்மனையில் இருக்கிற அந்த துணிகள் கூட அவ்வளவு அழகில்லை. ஆண்டவர் தருவார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கேளுங்கள். ஒருவேளை உங்கள் வாழ்விலே குறைவாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்களாயில் அவரிடம் கேளுங்கள். ஆகவே குடும்பத்திலே ஒரு குறைகள் வந்தால் நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்க வேண்டாம். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் வரும்போது குறை வந்த போதெல்லாம் முறுமுறுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, முறுமுறுக்காங்க, கேளுங்க. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் வந்தபோது குறைபட்டதை எல்லாம் நிறைவாக்கினார். கானாவூர் திருமண வீட்டிலே ரசம் குறைவிட்ட போது குறைவுகளை மாற்றினார். குறைவுகளை மாற்றுகிற தேவன் உங்களோடு இருக்கின்றார். ஆக அவர் சொல்றாரு, உங்களை குறைவில்லாமல் காத்துக்கொள்வேன். ஒருவேளை நீங்கள் குறைவுகளை அனுபவிக்கிற சூழலை நான் அனுமதித்தால் நீங்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்க வேண்டாம், கேளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். ஆகவே கணவனும் மனைவியுமாக, ஆண்டவரே எங்கள் வீட்டில் எது குறைவாய் இருக்கிறது என்று கேட்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குறைவு இருக்கலாம். என்னுடைய குடும்பத்தில் ஒரு குறைவு இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் வேறு குறைவு இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும், நம்முடைய பரமபிதா அனைவருடைய குறைவுகளையும் நிவர்த்தியாக்க வல்லமை உள்ளவர். ஆகவே நீங்கள் குறைவுகளை ஆண்டவரிடம் கேட்டு பழக வேண்டும். குறைவுகள் வரும்போது முறுமுறுக்க வேண்டிய தேவையில்லை. அநேக குடும்பங்களிலே முறுமுறுப்பினாலே சண்டைகள், சச்சரவுகள். ஆகவே நீங்கள் தேவைகளை ஆண்டுடைய சமூகத்திலே கேட்க வேண்டும். தொடர்ந்து படிக்கும்போது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இந்த மத்தேயு சுவிசேஷத்திலே கடன்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. லூக்கா சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரத்திலே இதே ஜெபம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அங்கே படிப்பீர்களாயில் அது பாவம் என்று பதிவு செய்யப்பட்டது. அப்ப சிலர் கேட்பாங்க, இது முரண்பாடு இருக்கிறதா? ஜெபத்திலே இங்கே கடன் என்று இருக்கிறது, அங்கே பாவம் என்று இருக்கிறது என்று. அப்படி அல்ல. கடன் என்கிற வார்த்தை இயேசு வாழ்ந்த காலத்திலே பல வேளைகளிலே பாவத்துக்கும் இணையாக பயன்படுத்தப்படும். ஆகவே தான் இங்கே கடன் என்கிற வார்த்தை வேறு எதையும் சொல்லவில்லை. எங்கள் பாவங்கள் எங்களுக்கு எதிராக பாவம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிற போல நீர் எங்களுக்கு மன்னியும். மன்னிப்பு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் மட்டும் இந்த மன்னிப்பு என்கிற ஒரு வார்த்தை எந்த சமூகத்தில் செயல்படுகிறதோ அந்த சமூகத்தில் சண்டை, சச்சரவு, எந்த பிரச்சனையும் இருக்காது. குற்றம் செய்யாத மனிதன் இல்லையே, தவறு செய்யாத மனிதன் இல்லையே, இடராத மனிதன் இல்லையே.
இவ அனைத்துக்கும் ஒரே ஒரு மருந்து மன்னிப்பு. கணவன் மனைவியும் 2 பேரும் 2 இடத்திலிருந்து வந்தவர்கள். ஒருவர் மலை பக்கம், இன்னொருவர் கடல் பக்கம், இல்லையா? ரொம்ப பெரிய உயர்ந்த இடம், தாழ்ந்த இடம். சிந்தனைகளில் வேறுபாடு, செயல்பாடுகளில் வேறுபாடு, குணநலன்களில் வேறுபாடு, பழக்க வழக்கங்களில் வேறுபாடு, இவைகளெல்லாம் ஒன்றிணைய வேண்டும். அங்கே அருமையான இசைக்கருவி இருக்கின்றது. ஒரு கட்ட மேலே இருக்கிறது, ஒரு கட்ட கீழே இருக்கிறது. மேலையும் கீழையும் சரியாக இசைத்தால்தான் இசை நன்றாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரே போல அடிச்சா அப்படி இருக்கும், அது இசையாக இருக்காது. அதுபோலத்தான் வாழ்விலே, சிந்தனைகளிலே மேடு பள்ளங்கள் இருக்கும், உணர்வுகளிலே மேடு பள்ளங்கள் இருக்கும், மேலே இருக்கும் கீழே இருக்கும். ஆனால் இரண்டும் சுருதியாக சேர வேண்டும். சுருதியாக சேரும் போதுதான் அது இசையாக மாறும். ஆண்டவருடைய வாழ்விலே, உங்கள் வாழ்விலே சிந்தனைகள் மாறலாம், செயல்கள் மாறுபாடு இருக்கலாம், அவைகள் ஒன்றிணைய வேண்டும். படிப்படியாக ஆண்டவருடைய துணையோடு ஆண்டவரை கேட்க வேண்டும், ஆண்டவரே நாங்கள் இருவரும் சேர்ந்து அருமையான ஒரு இசையை அமைக்க, ஒரு குடும்ப இசையை அமைக்க எங்களுக்கு வல்லமை தாரும், எங்களுக்கு பலம் தாரும் என்று கேட்க வேண்டும். குடும்ப ஆலோசனை கொடுக்கிறவர்கள் சொல்லுகின்றார்கள், கணவன் மனைவி எந்த குடும்பத்தில் இருந்தாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளை நாம் இசையாக வடிவமைக்க தெரிய வேண்டும். ஒரு முறை ஒரு புஸ்தகத்தில் இவனமாய் படித்தேன். ஒரு நல்ல மனைவி தன் மீது எரியப்படுகிற அத்தனை கற்களையும் கொண்டு வீட்டை கட்டுகிறாள். எப்படி? தன் மீது எரியப்படுகிற எல்லா கற்களையும் கொண்டு அவள் வீட்டை கட்டுகிறாள். எவ்வளவு புத்திசாலி! சில வேளை ஒரு கல்லு அங்கிருந்து வந்தால் இங்கிருந்து எத்தனை கல்லு போகும்? அந்த வீடு எப்படி நிலைநிற்கும்? ஆண்டவராய் இயேசு சொன்னார், தனக்குத்தான் வீடு பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலைநிற்காதே. அருமையான சகோதரி லக்ஷி சிரிக்கிறாங்க. அவங்க இப்பவே கேட்ச் பிடிக்க படிக்கிறாங்க. கல் வந்தா, எனக்கு தெரியும், ராஜா கல் அறிய மாட்டார், எறியக்கூடாது. அப்படி வந்தாலும் அதை கட்டி அமைக்க தெரிய வேண்டும். ஆகவே அன்பான சகோதரன் சகோதரியும் நாம் கூட மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தவறு இருக்கிறதா? என் மனைவி தானே, மன்னித்துக் கொள்கிறேன். சகோதரியும் என் கணவன் தானே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார், மன்னித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தனை மன்னிக்கவில்லையா? எவ்வளவு அருமையான வாழ்க்கை. அடுத்ததாக தொடர்ந்து படிக்கும்போது, எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். இதையும் நீங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் தேவைகளை தருகின்றீர், எங்களுக்கு மன்னிக்க கற்றுத் தருகின்றீர், எங்களை தீமையிலிருந்து காத்துக்கொள்ளும். உலகத்திலே தீமை பெருகிக் கொண்டு வருகிறது. அரசாங்கங்கள் எத்தனையோ சட்டங்கள் ஏற்றிக்கொண்டே இருக்கின்றன, ஆனால் தீமை குறைந்தபாடில்லை. இப்போது டிஜிட்டல் கிரைம், கம்ப்யூட்டர் யுகமாக மாறிவிட்டது. கம்ப்யூட்டர் வந்தால் குற்றம் குறையும் என்றார்கள், ஆனால் கம்ப்யூட்டர் வந்தபோது குற்றங்கள் நவீன வடிவம் எடுக்கின்றன. இவ்விதமாக குற்றங்கள் குடும்பங்களை தாக்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, என்னையும் எங்களுடைய சந்ததிகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய சபையை எங்களுடைய சமுதாயத்தை நீங்கள் தீமையில் இருந்து காத்துக்கொள்ள வேண்டும். தீமை எங்களை அணுகக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத சமுதாயத்தின் மீது உபத்திர காலம் வரும் என்று புதிய ஏற்பாட்டில் எச்சரிப்பு இருக்கின்றது. அதை இயேசு கருதினார் என்று சொல்லுவார்கள், அது உண்மைதான். ஆனால் அதைவிட நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் தீமைகள் நம்மை அணுகாதபடி, சாத்தான் நம்மை சோதிக்காதபடி, சாத்தான் ஆதாம் ஏவாள் என்கிற முதல் குடும்பத்தை தான் சீரழித்தான். அதனுடைய விளைவை நாம் இன்று வரை அனுபவிக்கின்றோம். அதுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஆகவே சாத்தானுடைய முதல் தந்திரமே குடும்பங்களை நாசமாக்குகிறதா. குடும்பங்களை நாசமாக்கினால் அந்த நாடு உருப்படாது. இஸ்ரவேல் தேசம் நாசமாக சரித்திரத்தை படிப்பீர்களாயில் அந்த குடும்பங்கள் முதலாவது சீரழிந்தன. எரேமியாவை படித்தா தெரியும். ஆகவே ஒரு நாட்டை சீரழிக்க வேண்டும் என்றால் அவன் வெடிகுண்டு வைக்க வேண்டிய தேவையில்லை.
அந்த நாட்டில் உள்ள குடும்பங்களை சீரழித்தால் போதும். நம்முடைய இந்திய தேசம் வல்லரசாக மாற வேண்டும் என்றால் இயேசுவின் மூலம் கட்டப்பட்ட குடும்பங்கள், இயேசுவின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள், இயேசுவின் சாயலாகிய மாறிய குடும்பங்கள் இந்த தேசத்தில் வருமானால் இந்த தேசம் உலகத்தை ஆளும். அது சகோதரனுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே சகோதரன் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே என் குடும்பத்தை தீமை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். இருவரும் இணைந்து ஜெபிக்க வேண்டும். அந்த இடத்திலே சாத்தானுக்கு வேலை இல்லை, தீயைக்கு வேலை இல்லை, தீமைக்கு வேலை இல்லை, அழிவுக்கு வேலை இல்லை. ஆகவே இவைகளை நீங்கள் கேட்க வேண்டும். அடுத்ததாக கடைசியாக நீங்கள் கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வசனம் சொல்றது, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடியவில்லை. அதை ஆண்டவருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். உமது ராஜ்யம் வருவதாக என்று சொன்னோம் அல்லவா, அந்த ராஜ்யத்தை ஆளப்போகிற மகிமையான இயேசுவுக்கு மட்டுமே நீங்கள் மகிமை செலுத்த வேண்டும். He is the king. அவரே உங்கள் ராஜா, அவரே உங்களை பாதுகாக்கிறவர், அவரே உங்களை பராமரிக்கிறவர், அவரே உங்களுக்கான அனைத்தையும் தருகிறவர். அவருடைய ஆட்சி பொற்கால ஆட்சியாக இருக்கும். அவருடைய ஆட்சிக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய வல்லமையும் மகிமையையும் நீங்கள் அறிந்து வாழ வேண்டும். எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும், எதை செய்தாலும் உம்முடைய மகிமைக்காக நான் வாழ்கின்றேன். அப்படி வாழ்வீர்களாகில் இந்த குடும்பம் பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை, பரலோக ராஜ்யத்தின் மகிமையை, பரலோக ராஜ்யத்தின் மகிழ்ச்சி, அமைதி, சமாதான, சந்தோஷம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் தாமே அவனமாக சொன் ராஜாவையும் லட்சியும் ஆசிரிப்பாராக. நம் அனைவரையும் கர்த்தர் ஆசிரிக்க தயாராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்விலும் இயேசு கிறிஸ்து மூலம் அவ்விதமாக செயல்களை செய்வாராக. ஆமென்.